ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ இன்னைக்கு நம்ம நீங்கள் அம்னையில் பார்த்த மாதிரி தான் திடீர்னு தோணுச்சு, ஏன் பாக்ஸர் மாமா ஜேகே வெர்ஷன் போட்டால் என்ன அப்படின்னு. பட் ஐம் டேம் ஷுர் பாக்ஸர் மாமா ஜிம்மின்க்கு போட்ட அளவு நம்ம சேனலில் ஜேகேக்கு போடுறது ஹிட் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. பட் பரவாயில்ல, ஒரு 1K வியூஸ் கூடயா போகாது இந்த வீடியோக்கு அப்படின்ற ஒரு தாட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ, ஒரு சடன் தாட்டு தான். இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது கூட எனக்கு வந்து இந்த ஸ்டோரியை நான் எப்படி கொண்டு போக போகிறேன், என்ன ஸ்டோரி பிளாட்டு, என்ன தீம்னு கூட எனக்கு தெரியாது. தீம் பாக்ஸர்னு தெரியும், பட் என்ன ஸ்டைலில் கொண்டு போக போகிறேன்னு கூட எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. பட் பரவாயில்ல, ஏதோ ஒரு நம்பிக்கை, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. ஸோ இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ இது. பிகாஸ் ஃப்ரைடே இஸ் மை பர்த்டே. ஸோ அதனால் நமக்கு யாரும் வீடியோ டெடிகேட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அது சேஃபாக பார்த்தோன்னா நமக்கு நம்மளே டெடிகேட் பண்ணிக்கிட்டால் தான், ஐ மீன் டெடிகேட் சொல்கிறேன். ஸோ ஓகே, அதுக்காக உங்கள் பர்த்டேக்கு மட்டும் தான் வீடியோ போடுவீங்களாக்கா? அப்படிலாம் கிடையாதுடா. இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண டைம் கிடச்சிச்சு, அதோட ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஓகே, இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு ஹைப் ஆப்ஷனும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நம்மளோட சேனலுமே வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் விசிபிளாக தெரியும். பிகாஸ் 3 மந்த்தாக வந்து ஒழுங்காக வீடியோ போடாததுனால வியூஸ் ரொம்ப அடி வாங்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே பாஸ்டர்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எடுத்ததுமே அப்படியே ஒரு பாக்ஸிங் ரிங்கை தான் காட்டுறாங்க. ஒருத்தவன் செம்ம பீதில் நின்றுட்டுருக்கான். கோச், அது இன்னைக்கு ஆப்போனண்ட்டாக அஸ்வந்த் வருவான்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இவன் யார் புதுசாக ஜேகேன்னு? டேய், உன்னை எதுக்காக இங்கே வர சொன்ன தெரியுமா ப்ராக்டிஸ்க்கு? கோச், அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு வேறு யாரும் வேணாம், அஸ்வந்தோட தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அஸ்வந்த் கிட்ட முன்னாடியே கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து என்ன சொல்லியிருக்க? நான் எவ்வளோ பஞ்ச் பண்ணாலும் வாங்கிக்கோ, ஆனால் திருப்பி என் மேலே ஒரு பஞ்ச் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. உனக்கு வெக்கமா இல்லையா? பாக்ஸிங்கிறது எல்லாத்துக்குமே வந்துடாது. அது ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட் எல்லாத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. எனக்கு வரப்போகிறவன் முன்னாடி இருக்க ஆப்போனண்ட் யாருன்னே தெரியாமல் மரணமாக அடிப்பான். முடிஞ்சா அவன் கிட்ட வந்து தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்க விட்றான். அவன் ஒரு மாதிரி காலு கையெல்லாம் ஒத்துரி போயிட்டு நின்றுட்டுருக்கான். வர்றவன் அப்படியே ஷர்ட் இல்லாமல் மேலே ஒரு டவல் போட்டுட்டு அவனோட வேர்வையெல்லாம் துடைச்சிட்டு அவனோட பஞ்சிங் க்ளவுஸ், அவனுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் அப்படியே மாட்டிக்கிறான். லைக் பாக்ஸிங்கான க்ளவுஸ், அப்புறம் டீத்துக்கு போட வேண்டிய அந்த ப்ரொடெக்டர் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே ஷூலேஸை கட்டிட்டு அந்த டவலை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே ரிங்குக்குள்ளே வந்து நிற்கிறான். எஸ், இவன் தான், சிவனோட தான். இன்னைக்கு நீ பாக்ஸிங் பண்ண போகிற. உனக்கு ப்ராக்டிஸ் ஃபுல்லாக இனி ஜேகே கூட தான். த கிரேட்டஸ்ட் பாக்ஸர் சிவன் தான். சிவன் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல கோச், அது எனக்கு தெரியாது. அவனை நீ அமௌண்ட் கொடுத்து எவ்வளோ கேவலமாக வாங்க நினச்சியோ அதே மாதிரி ஜேகேவை ஒருபோதும் உன்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் ஏற்றி விடுறான். ஸோ ஜேகே வர்றான். அவன் என்ன கன்னில் இருந்தானோ தெரியாது. ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி அப்படியே அவன் மூக்கிலே ஒரு பஞ்ச் கொடுக்குறான். ஜஸ்ட் மிஸ்ஸு. அது லைட்டாக அவனோட கண்ணத்தை உரசிட்டு போயிடுது. அப்போ இந்த சைடு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஆமாம், என்ன? அது இன்னைக்கு என்ன ரொம்ப தூரமாக போயிட்டு கேட்ரிங் பண்ணிட்டு வர சொல்கிற? என்னம்மா அது? ஒயன், இங்கே பாருடி, நமக்கு இதுதானே ஒர்க்கே. அப்பா விவசாயம் பார்த்துக்குவாரு. நீ போயிட்டு கேட்ரிங்கில் இந்த வேலையெல்லாம் பார்த்தா தானடி, கொடுத்துட்டு வந்தா தானடி நமக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். போமா. அம்மா, ஆனால் இது இங்கேருந்து 50 கிலோமீட்டருமா. அதான் போல டிவிஎஸ் இருக்குல்ல, எடுத்துகிட்டு போ. அம்மா, டிவிஎஸ்க்கு பெட்ரோல் காசு எல்லாம் இந்த பிள்ளைக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒயனோட கையில் அப்படியே கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க.
ஒயனோட அப்பா வந்து அந்த தோட்ட வேலை அப்புறம் அந்த ஃபார்மிங் பண்ணுறது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. ஒயன் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். பட் இருந்தாலும் கேட்குறவங்களுக்கு எல்லாம் அந்த கேட்ரிங்க்கு சாப்பாடு எல்லாமே ஆர்டர் எடுத்து அப்படியே சமைச்சு ஒயன் கிட்ட கொடுத்து விடுவாங்க. அவளும் போயிட்டு டெலிவர் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் திருப்பி வாங்கிட்டு வந்துடுவா. ஆ ஐயோ அம்மா, எப்பயுமே நம்ம இந்த கேட்ரிங் வேலை தான் பண்ணோம். ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அம்மா சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் அந்த முட்டா கழுதைங்களுக்கு தெரியாது ஒரு சில சாப்பாடு என்னோட கைப்பக்குவோன்னு. ஆனால் சொல்லிக்குவாளுக, உன் பிள்ளை உனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு. பள்ளிக்கூடத்தில் நானும் பார்க்க தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நேச்சரோட அந்த வியூ எல்லாத்தையும் அழகாக ரசிச்சுட்டு அப்படியே சாப்பாடை கொண்டு போயிட்டு இருக்கா. எஸ், அவள் இப்போ போகிறது ஜேகே பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கா அந்த ஒரு அகாடமிக்கு தான். ஸோ ஜேகே அந்த கோச் ஸ்பெஷலாக வர சொல்லியிருப்பாரு இந்த ஊருக்குன்னு. லைக் அந்த கிராமத்தை விட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 50 கிலோமீட்டர் சிட்டி சைடு. ஸோ இவன் கொஞ்ச நாள் அங்கே தான் இருக்கணும். மற்ற பிளேயர்ஸ்க்கு எல்லாமே லைக் அவன் ஒரு கோச்சுக்கு அடுத்தவங்களாம் இருந்து ட்ரைனிங் கொடுக்கணும். பிகாஸ் அங்கே உள்ளவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ராட் பண்ணிட்டு அண்ட் எல்லாருமே ஒரு மாதிரி பயப்படுவாங்க. ஸோ ஜேகே அவங்களுக்கு எல்லாமே அப்படியே ட்ரைன் பண்ணுறான். இப்போ ரிங்குக்குள்ளே நிற்கிறவன், ஜேகே சார் டேய், ரிங்குக்குள்ளே வந்துட்டா நீ யாரோ நான் யாரோ, ஒத்தா எதிரில் நிற்கிறவன் எவனாக இருந்தாலும் தட்டி தூங்கிட்டு போயிட்டே இருப்பேன். வா, என் பஞ்சில் மிஸ் ஆகுறியா, ஒரே பஞ்சு நான் கோட்டில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவன் கூட அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒயனும் இங்கே அப்படியே வந்துட்டு இருக்கா. ஐயோ இது என்ன, திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ டிவிஎஸ்ல பின் டயர் அப்படியே வெடிச்சிருது. கடவுளே, இது என்னது? எனக்கு மட்டும்தான் அப்படிலாம் நடக்கணுமா? ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளிட்டே போறா. ஒரு 49 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்பா. கொஞ்சம் முன்னாடி தான் பைக் டயர் இப்படி ஆயிருக்கும். அதோட அவளும் பஞ்சர் ஷாப்ல விட்டுட்டு, இது வேட தண்ட செலவு. ஐயோ பெருமாளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? கேட்ரிங் வர காசெல்லாம் இந்த வண்டிக்கே போயிடும் போல, டுபாக்கு ஒரு வண்டி அப்படின்னு அதை எட்டி லைட்டாக ஒரு மிதிச்சிட்டு அப்படியே தூக்க முடியாமல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் உள்ள அந்த கோச் தான் இவங்க கிட்ட கேட்ரிங்க்கான அந்த ஆர்டர் கொடுத்துருப்பாரு. பிகாஸ் அவங்க சமைக்கிற சாப்பாடெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு. அப்போ அவளும் அப்படியே உள்ளே வர்றா. கரெக்டாக அவளும் உள்ளே வர்றா. ஜேகேவும் அந்த சைடு திரும்பிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதனால 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அந்த கோச் அப்படியே சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அவளை அப்படியே வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறாரு. இவளும் வெளியில் வந்துட்டு, இந்த பட்டணத்துக்காரங்களெல்லாம் கண்டதே குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கடைக்கு போயிட்டு, அண்ணா ஒரு கோலி சோடா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த கோலி சோடாவை கையில் வாங்கிட்டு அது கோலி கொண்டு அழகா உள்ளே போட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கா. அப்போது பாக்ஸிங் எல்லாம் முடிச்சுட்டு ஜேகே அப்படியே கை கழுவுறதுக்காக அந்த விண்டோ சைடு வந்து நிற்கிறான். பார்த்து கீழே ஒரு பொண்ணு அப்படியே பாவாடை தாவணையெல்லாம் கட்டியிருக்கா. அவளோட இடுப்பு அவ்வளோ அழகா வலிவு நிலை கூட இருக்கு. தலையில் அழகா பூ வச்சுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு கலையில் அழகான அந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு நிற்கிறா. ஜேகேக்கு அவளோட பேக் வியூ மட்டும்தான் தெரியுது. அவன் ஒரு சிலதை யோசிச்சு பார்க்குறான். அவ்வளோ இருக்காது, அவள் இது இவ்வளோ தூரம் வர போகிறா, பட்டிக்காடு அவ்வளோனா சுத்தமாக இருக்காது அப்படின்னு அவனும் நினச்சிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே உள்ளே போய் சாப்பிட்றான். ஸோ சாப்பாடு ஃபஸ்ட்டு லைட்டாக எடுத்துக்கணும்னு கொஞ்சம் தான் போடுறான். ஜேகே, எங்கே பாரு, அங்கே சாப்பிட்ட மாதிரிலாம் இங்கே ஃபுட்டு இல்லை, இங்கே ரொம்பவே யம்மியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பாக்ஸிங் கோச்சு சொல்கிறாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு அது ஒரு வாய் தான் சாப்பிட்றான். இதையா எனக்கு அவங்க அம்மாவோட சாப்பாடை ஞாபகப்படுத்துது. என் அத்தையோட சாப்பாடு. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சமைக்க தெரியுமா என்ன? ஏன் வேறு யாருக்கும் அந்த மாதிரிலாம் சமைக்க தெரியாதா அப்படின்னு அவனும் சாப்பிட்றான். ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்குது. பிகாஸ் ஒயனோட அம்மாவோட கைப்பக்குவம் அந்த ஊருக்கே தெரியும். அவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ஃபுட்டு சமைப்பாங்க. கோலி சோடா தான். ஆனால் பட்டணத்துக்காரங்கெல்லாம் கண்டதை வாங்கி கொடுக்குறாங்க. அது என்ன? கொக்கரக்கோவா? அதுதான் அந்த சிவப்பு கலராக இருக்குமே, உள்ளே கூட கருப்பு கலரில் இருக்குமே, அது பேர் என்னவா இருக்கும்? அதான் கொக்கரக்கோ.
அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொக்கோ கோலாவை தான் வாசிக்க தெரியாமல் கொக்கோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்களோடது ரொம்ப கிராமம். ஒயனை அப்படியே இப்போது 12th படிச்சுட்டு இருப்பா. இப்போது அந்த ஜாமானெல்லாம் வாங்குறதுக்காக அவள் அப்படியே அந்த இன்ஸ்டியூட்குள்ளே போகிறா. அப்போ அவர் கொடுத்ததுக்கு மேலே எக்ஸ்ட்ராவே காசு கொடுக்குறாரு. இல்லைங்க இல்லைங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்கள் வீட்டில் இது மட்டும்தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது ஒன்றும் வேணாமுங்க எங்களுக்கு. மா இங்கே பாரு, எனக்கு எங்கள் கெஸ்ட்டு வந்தாங்கன்னு தான் உங்ககிட்ட ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ இனிமேல் ஃபுல்லாக நீங்கள் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அதான் சொல்கிறேன். கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லைல்ல, பேசின காசுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாமுங்க, எங்களுக்கு இது போதும். சாப்பாடுங்கிறது அடுத்தவங்க வயிறு நிறையிறதுக்கு தான், காசுக்கு இல்லைங்கோ அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போது ஜேகே இந்த டோனை எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு அவனு திரும்ப முடியாமல் ஏதோ ஜெராக்ஸ் மிஷினில் நின்று அடுத்த ஒரு அப்ளிகேஷனுக்காக பிரிண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். இன்னொன்று வெள்ளிக்கிண்ணம், சாரிம்மா அது அங்கே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறா. பார்த்தா அங்கே இப்போ தான் புதுசாக வந்து லைக் ஒரு ஆயில் பாட்டில் அப்படியே கீழே போட்டு உடைச்சிருப்பாங்க அங்கே உள்ள பசங்க. அதில் தெரியாமல் அப்படியே வலிக்கிட்டு போயிட்டு ஜேகேவோடு இடிச்சு அவன் மேலேயே போய் விழுந்துடுறா. இளவெடுத்தது எவன்ல இங்க எண்ணெய் ஊற்றினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜேகே இருக்கான். அப்படியே அவளுக்கும் செம ஷாக்கு, ஜேகேக்கும் செம ஷாக்கு. பொட்டிக்காடு, நீ எங்கடிங்க? எதுக்கடி வந்த? அப்போ அவள் வச்சிருக்க அந்த மல்லிகைப்பூ ஆனால் அவளோட அந்த முடியோட ஸ்மெல்லுன்னு எல்லாமே சேர்ந்து அவனை ஏதோ மயக்குது. அப்போ ஒயன் அப்படி செம்ம கோம ஜேகேவை பார்த்துட்டு அவன் மேலே இருந்து எழுந்துக்க தான் பார்க்குறா. ஆனால் ஜேகே அவளை விடாமா அப்படியே இடுப்போட நல்லா பிடிச்சிக்கிறான். ஷிப்பை என்னை விட்டு ஓடலான்னு பார்க்குறியாடி? சின்ன வயசில் எது தெரியாமல் பண்ண, ஆனால் அகேன் என்கிட்டே வந்து சிக்கிக்கிட்ட. அப்போ பண்ண சின்ன தப்புக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா? இந்த மாமனை பார்க்க மாட்டியாடி? என்னை விடுங்கோ, நான் வீட்டுக்கு போகணும். பாரு, காஜல் போட்டிருக்க, அழகா நெத்தியில் ஒரு ஸ்டோன் போட்டு. அங்கே எல்லாரும் தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போகணுங்க, என்னை விடுங்க, என்னை பாரு அப்படின்னு இடுப்பை இன்னும் அழுத்தி பிடிக்கிறான். அப்போ அவளுக்கு கோவம் வந்து ஜேகேவை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறா. அப்போது ஜேகே அவளோட கையை பிடிச்சிக்கிறான். எங்க பாரு, இதே கை என்னை கொஞ்சறதுக்கு என்னை கட்டி பிடிக்கிறதுக்கு நான் வைப்பேன்டி. இவ்வளோ பேர் இருக்காளிங்க எனக்காக, வெளியில் போய் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டால் போதும் வலிஞ்சிட்டு வந்துடுவாளுங்க. ஆனால் நீ என்னடி ஓவராக பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயன் என்னை விடுங்கன்னு, நான் வீட்டுக்கு போகணும், எல்லாரும் என்னை தேடுவாங்க, எங்கள் வீட்டில் உள்ளவங்க, நான் போகணும் மாமா அப்படின்னு சொல்லி வாய் தவிர சொல்லிடுறா. என்னடி சொன்ன? பொண்ணடி சொன்னேன். மாமான்னு தானே சொன்னேன், மாமான்னு தானடி சொன்னேன், ஒருட்டி சொல்லிப்பாங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் கோச்சும் அப்படியே பார்க்குறாரு. ஜேகே விட்டுடுறான். அப்போது எங்கே பாரு, வருவேன் அகேன், நான் வருவேன், நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன்டி, நான் வந்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அவளோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக விட்டுடுறான். அவளும் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. அப்போ கோச் வந்துட்டு அப்படியே ஜேகே கிட்ட, என்ன ஜேகே, உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? அவள் என் மாமா பொண்ணு. சின்ன வயசில் நடந்த ஒரு சில சம்பவத்தால் ஊரை விட்டு எங்கள் ஃபேமிலி போயிட்டோம். ஆனால் இப்போது அவள் என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுருக்கா. அவளை இப்படி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவளை விடும்போது தான் எனக்குள்ளேயே அவ்வளோ வெறுப்பு. இப்போது ரிங்குக்குள்ளே இறங்கி எவனையாச்சும் போட்டு தள்ளலாம் கூட எனக்கு இந்த ஆத்திரம் அடங்காது அப்படின்னு சமாக்கமாக ரிங்குக்குள்ளே போய் ஒருத்தனை போட்டு போலன்னு பொழந்துட்டு இருக்கான். ஜேகேயோட கேரக்டர் இதான், செம்ம ரகட். ஒயன்கிட்டையும் லைட்டாக ரகட் தான். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பாஸ்ட் இருக்குது. ஆனால் ஒயனுக்கு ஜேகேனாலே சுத்தமாக பிடிக்காது. அவள் அவ்வளோ ஹேட் பண்ணுவா. ஜேகேங்கிற பேரை கேட்டாலே அவளுக்கு அவ்வளோ கோவம். அவன் சேனல் வந்தாலுமே அப்படியே சேனலில் இருந்து அந்த மேட்சை மாற்றி விட்டுருவா. அப்போ இந்த சைடு வயனும், எல்லாரும் என்ன திட்டுறீங்கல்ல, நான் இன்னைக்கு யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிடும் அவங்கள பார்த்துட்டேன்,
ஏன்டா மாமா திரும்ப வந்த? ஏன் நான் உன்னை பார்க்கணும்? உன்னை வெறுக்கிறேன். எப்பயுமே நான் உன்னை வெறுத்துட்டு மட்டும்தான் இருப்பேன். என்னைக்குமே உன் மேலே அந்த வெறுப்பு எனக்கு போகவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அப்படியே பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு அங்கேயே அவன் ஸ்கூட்டியில் டிவிஎஸ்ல போயிடுறா. வீட்டுக்கு போனதும் உங்கள் அம்மா கிட்ட பணத்தை கொடுக்குறா. என்னடி இது 1000 ரூபாய் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்க? ஷியா புள்ள, அம்மா அவங்க 1000 ரூபாய் அதிகமாக கொடுத்தானுங்க, அதனால தான் வீட்டில் உள்ளவங்க வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாலும் உங்கள் அம்மா கிட்ட கொடுங்கன்ட்டு என் கிட்ட கொடுத்தாங்க. அதான் உங்ககிட்ட வந்து கொடுத்தேன். எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு அழுகையெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை பார்க்குறா. அது சின்ன வயசில் அவளும் ஜேகேவும் உள்ள ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். அப்படியே ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க 2 பேரும் செம ஹாப்பியா. எனக்கு 2 வயசு இருக்கும்போது என்னை அப்படி தூக்கி கொஞ்சி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற. ஆனா இப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு ஆகாது, அவனுக்கு எனக்கும் சுத்தமா ஆகாது என்ற அம்மா அவனுக்கு எனக்கு கட்டி கொடுக்கறதா பேசிச்சு. அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்தது இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ உங்க அம்மாவும் கத்துறாங்க, ஏ புள்ள மாடசாமியை காணோம், போய் பார்த்துட்டு வாப்போ அப்படின்னு. ஸோ மாடசாமியார்னா அவங்க வீட்டில் உள்ள ஒரு குட்டி கண்ணுக்குட்டி, அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். மாடசாமி அது எங்கே போய் தொலைஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அழகா மாடை தேடுறதுக்காண்டி அவளும் அப்படியே தோப்பு சைடு போறா. ஸோ ஜேகே அந்த சைடு இல்லை, அவளை நான் அப்படியே விட்டுருக்க கூடாது. இவ்வளோ நாள் அவளுக்காக தான் இயங்கிட்டு இருந்தேன். என் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் அவள் என் மண்டைக்குள்ளே வந்துட்டே இருந்தா. ஆனால் இப்போ ஜேகே இல்லைடா ஜேகே, விட்டுறவே கூடாது. இது உனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, விட்டுறாதடா. உன் கெரியர் அவ 2 தான் முக்கியம். இப்போ வேணும், உன் கெரியர் உன் கையில் இருக்கு அப்படின்னு அவனும் ஒரு பிளாக் கலர் ஜீப் அது இடத்துல செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த வில்லேஜ்க்கு வந்துட்டு இருக்கான். மாடசாமி இது எங்கே போய் தொலைஞ்சிச்சு? உங்கள் அம்மா பின்னாடி வர தெரியாதா பால் குடிச்சிட்டு? மாடசாமி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டி மணி ஆட்டினா அழகாக ஓடி வந்துடும். அந்த மணியை அப்படியே ஆட்டி ஆட்டி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் நம்ம மாடசாமி ஆளையே காணோம். ஐயோ மாடசாமி எங்கே போயிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்போ இந்த சைடு செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே ஜீப் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த 50 கிலோமீட்டரையும் ஒரு 25 மினிட்ஸில் அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அட்லாஸ்ட் அவன் அந்த வில்லேஜையும் ரீச் பண்ணிடுறான். என்னோட மெமரிஸ், அவளோட மெமரிஸ் என் மண்டைக்குள்ளே போகுது. அவள் என் மேலே படுத்திருக்கும் போது அவள் கிராமத்து வாசம், அவளோட வாசம், அந்த மல்லிப்பூவோட வாசம். டேய் ஜேகே, அவளை விட்டுறாதடா, சென்னைக்கும் அவளை விட்டுறாத. புகழெங்கும் உனக்கு ஊரெங்கும் பறவை கிடைக்குது புகழெல்லாம். ஆனால் அவன் கூட எப்பயுமே இப்படி மல்லி கட்டிட்டு தான் நிற்கிறாள்ல பட்டிக்காடு. ஷேண்டி உன்னை தேடி நான் எதுக்கு இப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணத்தோரமாக இந்த கிராமத்து சைட்லாம் ஒரு பெரிய கிணறு இருக்கும்ல, உள்ள அழகா ஸ்டெப்ஸ் வச்சு இறங்கி போகிற மாதிரி. அந்த கிணத்து சைடு அவ்வளோ அழகா ஒரு லோட்டஸ் குளம் இருக்கு. லைக் அது ஒரு மாதிரி குட்டி குளம் தான். ஒரு 4-5 பேர் நின்னாலே இந்த குளம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த குட்டியாண்டி இடத்துல அழகா லில்லியும் லோட்டஸும் 2 ஒன்றுக்கு ஒன்று லைக் பின்னி பிணைஞ்சிட்டு அப்படியே வளர்ந்துருக்கு. ஜேகே அதை பார்க்குறான். தோ இந்த லோட்டஸும் லில்லியும் மாதிரி எப்பயுமே ஒன்றா இருக்கணும்னு தாண்டி ஆசைப்பட்டேன். ஆனால் நீ என்னை வெறுத்து வெறுத்து ஒதுக்குற. எதுக்குடி, எதுக்கு என்னை வெறுத்து ஒதுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோட்டஸ் லில்லியை பறிக்கலான்ட்டு அவனும் அப்படியே ஜீப்பை விட்டு இறங்கிட்டு பக்கத்துலேயே ஒரு லைக் அந்த வயலுக்கு நீர் பாய்ச்சறதுக்காக ஒரு பைப் லைன் போகும்ல, இப்போ பாரு தண்ணி ஓடிட்டு அந்த தண்ணியில் அப்படியே கை கால் முகமெல்லாம் அலசுறான். அப்படியே அலசிட்டு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம், அந்த மாடோட சத்தம். என்னது இது, கிணத்துக்குள்ள எதுவும் விழுந்துருச்சான்னு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். பார்த்தா ஒரு அழகான கண்ணுக்குட்டி அதுக்குள்ள பாவமாக விழுந்துருச்சு, தவறி விழுந்துருச்சு போல. ஷோ என்ன கண்ணுக்குட்டி விழுந்துருங்க, இந்த கிராமத்தில் அவனுக்கும் பொறுப்பே கிடையாது. கண்ணுக்குட்டி விழுந்தது கூட பார்க்காம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே விழுந்துருக்கும் போலையே அப்படின்னு அது ஊர்னதை வச்சு பார்க்குறான். அப்போ வயனும் கரெக்டாக அந்த சைடு, மாடுசாமி
எங்கடா போயிட்ட? ஐயோ, நீ இல்லைன்னா எனக்கு நாளே ஓடாது. காலங்காத்தால நீ உங்க அம்மா கிட்ட பால் குடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மாடசாமி, எங்கடா போயிட்ட? டேய் மாடா, டேய் மாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டே இருக்கா. ஆ, மாடசாமியா? அது யாரு? ஷவடி அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஒயன்தான். அழகா அந்த மணியை ஆட்டிக்கிட்டே மாடசாமி மாடசாமின்னு பேரை சொல்லி வந்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஒயனை ஜேகேவை பார்க்குறா. ஜேகேவும் ஒயனை பார்க்குறான். அப்போ கையில் அழகா அவன்கிட்ட அந்த லோட்டஸ் இருக்கு. என்னடி, ஆ, யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சியோ அவன் முன்னாடியே வந்து நிற்கிறியா? சொல்றீ அப்படின்னு அவன் சட்டையெல்லாம் கழட்டி அவன் ஜீப்புக்குள்ளே போட்டுட்டு அவளை நோக்கி அப்படி நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த மாக்கா எதுக்கு வந்தீங்க? நான் உங்களை அப்பவே போக சொல்லிட்டேன்ல, எதுக்கு இந்த மாக்கா வந்தீங்க? இங்கே வராதீங்க, போங்க. இந்த மாக்கா ஏன் வந்தீங்க, அந்த மாக்கா ஏன் வந்தீங்கன்னு எவனாச்சும் மஞ்ச மாக்கா இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. இந்த மாக்கா அந்த மாக்கா ஏன் உன் வீட்டு பக்கமே வர வேண்டி? உனக்கு என்ன, உனக்கு என்னன்னு தான் கேட்குறேன். இந்த மாக்கா வராதிங்கன்னு கிளம்புங்க, உங்கள் ஊருக்கு கிளம்புங்க. இங்கே வேணாமுங்க, போங்க. எதுக்குன்னு கேட்குறேன்டி. ஆ, மாடசாமி மாடசாமின்னு எதையோ கூப்பிட்டுட்டு இருந்திய. என்னடி, யாரு யாருடி அந்த மாடசாமி? உன் கள்ளக்காதலனா? கருமோ, என்ன பேசுறிய? ஆ, மாடசாமிங்கிறது எங்கள் வீட்டு கண்ணிக்குட்டி. அவனை ரொம்ப நேரமாக காணும். அதானுங்க நான் இங்கே பார்க்க வந்தேனுங்க. எனக்கு உங்களை கண்டாலே ஆகாதுங்க, நான் கிளம்புறேனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிளம்ப பார்க்குறா. அப்போ மாடசாமி அழகா இவளோட வாய்ஸ் கேட்டதும் சத்தம் கொடுக்குறான். ஓ மாடசாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த கண்ணுக்குட்டி அப்படியே உளுந்து போய் கிடக்கு. இவ அப்படியே இறங்குறதுக்காண்டி போறா. பார்த்தா அந்த ஸ்டெப்ஸு ஒரு 3 ஸ்டெப்ஸ் கிட்ட அதில் இல்லாமல் இருக்கு. எங்கடி இறங்க பார்க்குற? 3 ஸ்டெப்ஸ் இல்லை, கொன்ன தெரியலையாடி பட்டிக்காடு? ஆமாங்க, நாங்கள் பட்டிக்காடு தாங்க. எங்கள் பட்டணத்தில் படித்தவங்க, நாங்கள் பட்டிக்காடாகவே இருந்துட்டு போகிறவங்க அப்படின்னு சொல்கிறா. அவனை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி அப்படியே அழுக முட்டிக்கிட்டு வருது. என்கிட்டே வாய் பேசாதடி, வாய் பேசாதன்னு. நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் வாய் அடிக்கலைங்க. நான் எந்த வீட்டு பக்கம் போகிறேன். நான் நான் உங்ககிட்ட எந்த வம்பும் வளைக்கலைங்க. மாடசாமியை எடுத்துட்டு நான் வீட்டு பக்கம் போகிறேனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே இறங்குறா. ஜேகே பார்க்குறான். அவனும் ஒயன் இறங்குற அந்த ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே ஒயனை தூக்கிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க? 3 படிக்கட்டு இல்லை, கண்ணு தெரியலையாடி பட்டிக்காடு? இந்த பட்டிக்காடுக்கு கண்ணெல்லாம் தெரியாதுங்க. அது அன்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் கண்ணு தெரியுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஒயனை அப்படியே அவன் தூக்கிட்டு மேலே கொண்டு போய் விடுறான். ஸோ இந்த மொமெண்ட்டில் அப்படியே 2 பேருமே ஆயிட்டோய் அப்படியே அடித்து பார்க்குறாங்க. ஜேகேவோட கண்ணில் அப்படியே ஒரு மாதிரியான ஏக்கம் கலந்த காதல், ஒயனோட கண்ணில் செருப்பு கலந்த ஒரு காதல் அப்படின்னு 2 பேருக்குமே அந்த மாதிரி இருக்கு. அப்போ போனதுமே இறங்க மாட்டியாடி, உன்னை நான் வந்து இறக்கி விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுறான். அப்போ அவளும் இறங்கிட்டு நீங்கள் எங்கே மாக்க போகிறீங்க? ஏய், எதுக்குடி என்னை பார்த்தா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க? நான் என்ன உன்னை கட்டிச்சா சாப்பிட வந்திருக்கேன்? நான் என்ன அரக்கனா? ஷிலா, உங்கள் ஊரில் சொல்லுவீங்களே பட்டிக்காடுல எல்லாம் மோகினி பிசாசுன்னு, இல்லை முட்டி சாத்தான்னு, அதுவா நான்? அப்போ ஒயன் அப்படி சிரிச்சிட்றா. குட்டி பிசாசுங்களுக்கு கூட இறக்கம் இருக்குங்க, உங்களுக்கு இருக்காது. அதெல்லாம் ஒன்றும் வேணாமுங்க. எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு நான் என் மாடசாமியை மோயிட்டுக்கிறேன் அப்படின்னு அவளும் போக பார்க்குறா. அப்போ அவளோட கையை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் ஒரு கயிறு இருக்கும், அதில் கட்டி வச்சிட்றான். ஏனுங்க என்ன பண்ணுறீங்க? ஏனுங்க இங்கே பாரு, இங்கே பாரு, உனக்கு நான் மாமா முறை வேணும், சொல்லுங்க மாமான்னு கூப்பிடு. அதெல்லாம் அப்போவே முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் யாரோ நான் யாரோ. இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? எல்லாத்தையும் விட்டு போட்டு எதுக்கு இங்கே வந்தீங்க? நீங்கள் கிளம்புங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேனுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவனும் அவளை பார்த்துட்டே அப்படியே கீழே உள்ள ஸ்டெப்ஸில் அப்படியே இறங்கி போயிட்டு அந்த ஸ்டெப்ஸ் இல்லாத இடத்துல அப்படியே குதிச்சிட்றான். அது ஒரு குட்டி மாடு, அதை அப்படியே தூக்கிக்கிறான் அவனோட தோல் மேலே. இப்போ ஒயனும் பார்த்து பதறா. எனக்கு உங்களுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கானுங்க? நீங்கள் பாட்டுக்க
நீங்கள் பாட்டுக்கு இந்த கிணத்துக்குள்ளே இறங்குறீங்க. ஆழம் தெரியாமல். ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஆனால் விட்டுட்டேன். தெரிஞ்சிருச்சு. இனிமே மேலே வர்றது எம்பாடிடி பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த மாடை ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்ஸில் ஏற்றி விடுறான். மாடசாமியும் அழகா அப்படியே மேலே வந்துடுறான். ஒயன்கிட்ட போயிட்டு அழகா அவனே தொடச்சிக்கிறான். லைக் ஒயனோட அந்த தாவாணி போட்டிருப்பாள் அதில். மாடசாமி ஏன்டா எதுக்கு போன? உன் அம்மா விட்டு தவறிட்டி ஆகும். அச்சோ என் அழகு நீங்க அப்படின்னு அதை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கா. ஜேகே பாட்டில் இங்கே கீழே தொங்கிட்டு இருக்கான். ஏய் காப்பாத்துடி, இல்லைன்னா இங்கேயே மூங்கி செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கிணத்துக்குள்ள முங்குற மாதிரி ஆக்ஷன் எல்லாம் போடுறான். ஏனுங்க ஏனுங்க மூங்கிடாதீங்க. ஏனுங்க ஏனுங்க அண்ணா. ஏண்டி வந்து காப்பாற்ற மாட்டியா? எனக்கு கையை கட்டி போட்டு போயிட்டு இப்போ வந்து காப்பாத்துங்கன்னா நான் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ஒரு மாதிரி நார்மல் ஸ்டேஜ்க்கே வர்றா. அப்போ அவனும் இவ்வளோ நேரம் சும்மா அப்படியே லைக் விளையாட்டு காட்டிகிட்டு இருந்திருப்பான். இப்போ உண்மையாகவே அப்படியே இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே கையை வச்சு ஹேங் பண்ணி ஏறி அப்படியே நடந்து வர்றான். அவன் செம்மையாக அப்படியே நனைஞ்சிருக்கான். உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஒரு இடம் விடாமல் ஈரமாக இருக்கு. அவன் அப்படியே ஏறி வரும்போது ஒயன் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ 2 பேரோட கண்ணையும் அவ்வளோ ஒரு ஏக்கம் தெரியுது. அப்போ மேலே வந்ததும் ஏய் மாடசாமி, நீ ஒன்றை வச்சு தான் சம்பவம் பண்ணியாச்சு. என்னடா இதில் அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்க மாட்டியா? அப்போ ஒயனை அப்படியே ஜேகேவை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு திரும்புகிறா. ஏனுங்க கையை ஊற்று விடுங்க. நான் இந்த வீட்டுக்கு போகணும். உங்கள் வீட்டுக்கு தான் நானும் வரேன். வா போகலாம். ஏனுங்க நான் என் வீட்டுக்கு வரணும்னு உங்கள் வீட்டுக்கு கேட்கல. ஏன் உன் வீட்டுக்கெலாம் என்னை கூப்பிட்டு போக மாட்டியாடி? சொல்லே. ஏன்டி கூட்டு போக மாட்டியா அண்ணா? வா போகலாம். எந்திரி ஃபயன் சந்திரின்ன. ஏனுங்க கையை ஊற்று விடுங்க அண்ணன். இந்த வீட்டுக்கு நான் மட்டும்தான் போகணும். என்ற வீட்டுக்கு வேற யாரும் வர வேணாமுங்க. ஊரில் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. என் கையை மட்டும் கலட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது ஜேகேவும் அப்படி கையை கழட்டி விடுறான். அப்படி போக விடாமல் அவளோட தாவானியை பிடிச்சிக்கிறான். இது ஆம்பளைக்கு அழகு இல்லைங்க. ஒழுங்கா என்ற தாவானியை விட்டு போடுங்க, இல்லைன்னா அசிங்கமாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நடந்து போகிறா. ஜேகேக்கு செம கோவமாயிட்டு அப்படியே பக்கத்துலேயே அந்த வால் அந்த வெள்ளோட அந்த கிணறோட இது இருக்கும்ல அவுட் சைட், அதில் அப்படியே அவனோட கையை போட்டு குத்திக்கிறான். பொயனுக்கு அப்படி சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறா. என்னங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் மாமா? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அப்படியே ஓடி வந்து அவனோட கையை பார்க்குறா. அவனோட கை ஃபுல்லாக அவ்வளோ ரத்தம். என்னது இது? என்ன மாமா, உங்களுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் இம்மா கோவம் ஆகாது அப்படின்னு அவன் போட்டுறத தாவணியில் அப்படியே ஒன் சைடாக கிழிச்சு அவனுக்கு கையில் அப்படியே கட்டி விடுறா. அந்த ரத்தத்தை எல்லாம் கழுவி விட்டுட்டு மாடசாமியும் கியூட்டாக நின்றதெல்லாம் பார்த்துட்டு நிற்கிறான். ஹே என்னை பாடுறி. ஏன் என்னை பாரு பார்க்கலாம். என்னெல்லாம் உங்களை பார்க்க சொல்லாதீங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேனுங்க. அதானுங்க உங்களை நான் பார்க்கலங்க. நான் இப்போ கிளம்பிடுவேனுங்க. ஏய் என்னை பாருன்னு சொன்னடி. உன் கண்ணில் போட்டிருக்கே அந்த மைக்கு அப்படியே அடிமை இடத்துல சரணடைஞ்சிருவேன். எனக்கு நீ, உனக்கு நான், வேற யாரும் எனக்கு தேவையில்லடி. கிளம்பு, ஊரை விட்டு போகலாம். எல்லாத்தையும் விட்டு போட்டு நீங்கள் கூப்பிட்டதும் வர்றதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? எனக்கு என்ற வீட்டில் என்ற அம்மா அப்பா, என்ற தம்பி, அப்புறம் இந்த மாடசாமியோட அம்மா எல்லாரும் இருக்கானுங்க. நீங்கள் கூப்பிட்டதெல்லாம் அவங்க பின்னாடி வர முடியாதுங்க. அப்போ எப்படி வருவ? எப்போ வருவ? எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு உன்னை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்க்கும்போது எவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்த, ஆனால் இன்னும் வளர்ந்துருக்கே தவிர உன்னோட தேகம்லாம் இன்னும் அப்படியே தாண்டி இருக்கு. பொண்ணுங்களோட தேகத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகது கிடையாதுங்க அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு கோவமா முறைச்சிட்டு மாடசாமியை தூக்கிட்டு அப்படியே போறா. அப்போ ஜேகேவும் அப்படியே இந்த ஊரை பார்க்குறான். அவனுக்கு அதில் ரொம்ப அழகான மெமரிஸும் இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரியான பேடான மெமரிஸும் இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அவன் அந்த நனைஞ்ச சட்டையோடைய
அப்படியே அந்த லோட்டஸ் அண்ட் லில்லி ரெண்டையும் மட்டும் எடுத்துட்டு அவன் ஜீப்லேயே திரும்ப அந்த கோச்சிங் சென்டருக்கு வந்துடுறான். அவனுக்குள்ள ஒயன் மட்டும்தான் நிற்கிறா. பின்னாடி 1000 பொண்ணுங்க சுற்றுவாங்கடி. ஆனா நீ மண்டைக்குள்ளே இறங்கி ஒத்தா என்ன செய்கிற. டேஜே கண்ட்ரோல் பண்ண, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாத அப்படின்னு அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு முன்னாடி இந்த பஞ்சிங் பேக் இருக்குல்ல அதை போட்டு அப்படியே போட்டு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். செம்மையா வெறியில் அப்படியே அடிச்சிட்டு இருக்கான். கோச்சும் பார்க்குறாரு. அவன் அப்படியே ரொம்ப வெறியில் பண்ணிட்டு இருக்கத. ஜேகே காம் டவுன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சம்திங் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். ஸோ மூஞ்சி கழுவிட்டு பார்க்குறான். அப்போது அவளோட கண்ணில் போட்டிருந்த அந்த காஜல் அண்ட் அவள் அப்படியே பின்னாடி லுக்குலேருந்து பார்த்துருப்பான்ல ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அது, அப்புறம் அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கிணத்துலேருந்து விட்டதுன்னு எல்லாமே அப்படியே ஃப்ளாஷ் கட் ஆகி வந்துட்டுருக்கு. அப்போ அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறான். அப்போ சின்ன வயசில் இது கண்ணாடி வளையல் ரொம்ப அழகாக இருக்கும்ல, எனக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ ஜேகே கொஞ்சம் வயனை விட பெரிய பையன். இப்போ திருவிழா கூட்டம் அது. இப்போ கண்ணாடி வளையல் ஷாப்பெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ ஜேகே, ஓ உனக்கு கண்ணாடி வளையல்லாம் பிடிக்குமா? எவ்வளோ வேணும் சொல்லு, நான் எங்கள் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வந்து உனக்கு வாங்கி கொடுப்பேன். எனக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 கண்ணாடி வளையல் வேணும். 2 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவங்க அம்மா அப்படியே ஒயனோட அம்மா கூட சேர்ந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒயனுக்கு ஒரு 4-4.5 வயசு இருக்கும். ரொம்ப குட்டி தான் அவன். ஜேகேக்கு ஒரு 9-10 வயசு இருக்கும். அப்போ அவங்க அம்மா கிட்ட போகிறான் அந்த சின்னதுலேயே. அப்படியே அவங்க அம்மாவோட அந்த வச்சுருப்பாங்கள்ல சுருக்கு பை மாதிரி, அதுலேருந்து ஒரு 50 ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வாங்கி கொடுக்குறான். ஜேகேவோட அம்மாவும் கத்திட்டே இருக்காங்க, டே இதெல்லாம் தப்பு அம்மா, அவள் ஆசைப்பட்டு கேட்டுட்டா, நான் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு டெரர் வாய்ஸில் பேசிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அவள் சைஸ்க்கு குட்டி பிள்ளைங்க தானே, ஸோ குட்டியோண்டா இருக்கு. அதை வாங்கி அவளோட கையில் அழகாக போட்டு விடுறான். அந்த வளையலோட சத்தத்தை கேட்டதும் ஒயன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளும் அப்படியே சிரிச்சிட்டு ஜேகேவோட கண்ணத்தை அழகாக பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கா. கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல் அப்படி சொல்லிட்டு ஸோ அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆகி வெளியில் வர்றான். ஜேகே, இந்த மெமரி சொன்ன விட்டு போகாது போலையே. என் நெஞ்சுக்குள்ளே வந்து அப்படி குடுத்தன போந்துட்டா சின்ன வயசுல இருந்தே. ஆனால் இப்போ வரைக்கும் அவள் எதுவுமே என் மேலே இருந்த வன்மத்தை எடுத்துக்கல போல. அப்போ இந்த சைடு வயனும் எல்லாரையும் விட்டுப்புட்டு வரவாமே, எல்லாரையும் விட்டுப்புட்டு நான் இங்கே வருது, எல்லாரையும் விட்டுப்புட்டு வரேன்னு சொல்லும் போதெல்லாம் கூட்டிகிட்டு போகலையா, இப்போ எல்லாரையும் விட்டுப்புட்டு நாங்கள் வரணுமா? நான் எதுக்கு வர முதல்ல பார்க்கணும் அப்படின்னு அவன் அப்படியே தூங்கும் போது அழுதுட்டு இருக்கா. வயனோட அம்மா, ஷேபுல்ல என்னடி சத்தம் அது? அம்மா, கருப்பாம்பூச்சி ஓடுது, கரகம் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவளும் தூங்கிடுறா. அப்போ த நெக்ஸ்ட் டே மறுபடியும் அங்கே தானே போய் வந்து சப்ளை பண்ணணும் ஃபுட்டு கேட்ரிங்காக. ஸோ அவங்க அம்மா அப்படியே சமைச்சிட்டு இருக்காங்க. அம்மா, அவங்க உங்ககிட்ட என்ன சமைக்க சொன்னாவ? அடியே இன்னைக்கு அவங்க கேட்டிருக்குது என்னமோ ஒரு பட்டர் மசாலா வாண்டி. அது ஒன்றும் அல்ல, அவனுங்க திம்பானுங்க நல்லா பொரிச்ச கோழியும் பொரிச்ச மீனும் அதுவாக இருக்கும். அம்மா தள்ளு, நான் பார்த்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஊர்லேயே வந்து லைக் இந்த மாதிரி பெரிய பட்டர் மசாலா அப்படி இப்படிலாம் அவங்க ஊரில் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ கிராமத்து சைடில் நமக்கே தெரியும்ல, அவங்க ஒரு மாதிரியான ரொம்ப ஹெல்தி ஃபுட்டு, ஹோம் குக் ஃபுட்டுன்னு பார்க்கவே அவ்வளோ நியூட்ரிஷனான ஃபுட்டை தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஒயனோட கொஞ்சம் வீடு தள்ளி ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து லைக் இந்த செஃப்க்கு தான் படிச்சிருக்கோம். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு கேட்டு வர்றா அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணும், அதை எப்படி குக் பண்ணணும்னு. இது அவங்க தான் கேட்டிருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு கோழியில் என்ன செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்கும், அவைகளுக்காக ஸ்பெஷலாக கேட்டிருப்பாங்க அப்படின்னு அவளும் ஜேகே மேலே கோவமாக இருந்தாலும் ஃபுட்டில் அதை காட்டக்கூடாதுன்னு அவளை பார்த்து அவளும் அவங்க அம்மா ஃபுட்டு செய்கிறாங்க. அம்மா,
எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா? என்ன புள்ள? ஏன் கண்ணு? என்னாச்சு? அம்மா இன்னைக்கு நீயே போய் கொடுத்தாண்டு வாயேன் ப்ளீஸ்மா. அம்மா உனக்கு கெஞ்சி கேட்குறேன். எனக்கு 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போகிறதுக்குள்ள அடிவயிறெல்லாம் வலிக்குதுமா. அடியே புள்ள, அது சூட்டுக்கு வலிக்கிறதா இருக்கு. போயிட்டு நல்லா கத்தாழை எடுத்து தின்னு போ. எனக்கு நீ போயிட்டு வா. நாளைக்கு வேற யாரையாச்சும் போக சொல்லலாம். அம்மா இன்னைக்கு மட்டும், நாளைக்கு கூட நான் போகிறேம்மா. எனக்கு எப்படியும் அவன் ஊருக்கு போயிருப்பாரு, அவங்க போயிருப்பாங்க. அப்புறம் நாளைக்கு நாளைக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு மைண்டில் தான் இருக்கா. பிகாஸ் இன்னைக்கு ஜேகே ஊருக்கு கிளம்பி போயிருப்பான்னு. ஆனால் ஜேகே இங்கே ஸ்டே பண்ணுறது ரொம்ப நாள், அவன் அங்கே தான் இருக்கான். அப்போ கோச் கிட்ட வந்து, கோச் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இனியும் வருவாளா? என்னப்பா? அது அது வந்து நேற்று ஃபுட் நல்லா இருந்தது, அதான் எனக்கும் அந்த ஃபுட்டு கிடைக்குமான்னு கேட்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு கேட்டுட்டு, எனக்கு அவள் ஃபுட் கொண்டு வருவா அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவளுக்கு கான்சன்ட்ரேஷன் மற்றது மேலே இருந்தாலும் ஃபொயனை எப்போ பார்ப்போம், அவள் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு வருவான்னு. அப்போ ஒயன் அப்படியே ஒரு தாவாணி எடுத்து பார்க்குறா. இன்னைக்கியா எனக்கு ஏதோ ஒரு ஒரு மாதிரி உடுப்பு உடுத்தணும்னு தோணுது. அம்மா கேட்டாலும் அவள் போய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாவ. இப்போ நான் தான் போகணும், அதுக்கு வேற ஒரு உடுப்பை எடுத்து உடுத்திக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட கபோர்டை திறக்கிறா. பார்த்தா நிறைய அப்படியே ஹாஃப் சாரியாக இருக்கு. அதிலே கொஞ்சம் அழகாக இருக்கு, அதை எடுத்துக்கிறா. இந்த கருப்பு கலரு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் என்னத்துக்கு நான் அதை போடணும் அப்படின்னு திருப்பி அதை வைக்கிறா. அப்படியே கிளம்பி அந்த சென்டருக்கே வந்துடுறா. ஜேகே அப்படியே செம்ம வேகமாக வந்து பார்க்குறான். பார்த்தா இது எவ்வளோ ஃப்ரீ ஹேரில் இருந்தா இப்போ அழகா அப்படி ஹோம்லி கேர்ள் மாதிரி. ஆக்சுவலி அவள் ஹோம்லி கேர்ள் தான். அந்த மாதிரி நல்லா தலையை சீவிட்டு பின்னல் போட்டிருக்கா. அவளுக்கு நல்லா அடர்த்தியான முடி, அதில் அழகான லைக் பூவும் வச்சிருக்கா, நல்லா குண்டு குண்டு மல்லியா. அப்புறம் பார்த்தா அவள் எந்த ஹாஃப் சாரியா அவனுக்கு பிடிக்கும், இதை நம்ம போடவே கூடாதுன்னு உள்ளே வச்சாலோ அதே ஹாஃப் சாரி எடுத்து கட்டிட்டு அப்படி கருப்பு கலரில் வர்றா. அவளோட தேகம் ஃபுல்லாக அவ்வளோ வெள்ளை, ஆனால் அவளோட ஹாஃப் சாரி கருப்பு. லைக் அந்த வெள்ளையான தேகத்தில் அந்த கருப்பை எடுத்து பூசின மாதிரி ஜேகேவோட கண்ணுக்கு அவள் அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டு இருக்கா. ஜேகேவும் பார்த்து கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகி போயிட்டு நிற்கிறான். எனக்கு எக்ஸஸா அவள் இடுப்பில் ஒரு செயின் போடுவாங்கல்ல, ஸோ அந்த செயினே போட்டுட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்கா. அவளோட கொலுசு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே பக்கத்தில் வர வர அவனுக்கு இன்னும் ஏதோ ஒரு மாதிரியான ஏக்கம். ஆனால் அவன் மேலே உள்ள காதல்னு எல்லாமே அதிகமாகுது. அவளும் அப்படியே ஜேகேவை பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துட்டு, அல்லா இருக்குதானே ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க. அப்புறம் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாவ, நீங்கள் சமைச்சதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லவோ நன்றி சொல்ல சொன்னாவ. இதில் என்னம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ ஜேகே, கோச் எனக்கு கொஞ்ச நேரம் டைம் வேணும், கொடுப்பீங்களா? உனக்கு என்னப்பா, நீ போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆக்சுவலி ஜேகே இந்த கோச் கிட்ட தான் பழகியிருப்பான். அப்புறமா இன்டர்நேஷ்னல் மேட்ச்னு அப்படி இப்படின்னு நிறைய பெரிய லெவலுக்கெல்லாம் போயிருப்பான். ஆனாலும் இந்த கோச் அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. அதான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் எந்த வேலையாக இருந்தாலுமே அவன் கண்டிப்பாக வந்துடுவான். ஏன் பிள்ளை ஒயன், எதுக்கு அவங்க உன்னை இப்படி பார்க்குறாவ? எதுக்கு உந்த மாமா உன்னை இப்படி பார்க்குறாங்க? ஏன் எனக்கு எதுவும் அசிங்கமாக அலங்கோலமாக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி சரி பார்க்குறா. காதில் ஒரு அழகான ஜிமிக்கி, அழகா எனக்கு லைக் கொஞ்சமாக லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு அழகாக தான் இருக்கீங்க, ஆனால் இன்னைக்கு அவ உன்னை அடித்து பார்க்குறாங்க இப்படி அப்படின்னு சொல்லவும் அந்த கண்ணாடி பின்னாடி ஜேகே வந்து அப்படியே நின்றுக்கிறான். அவளோட தோல் மேலே இவன் அவனோட தலையை வச்சுட்டு லைக் நாடியை வச்சுட்டு, அழகா இருக்கு, எனக்கு கருப்பு பிடிக்கும்னு தெரிஞ்சு கருப்பு கலரில் வந்திருக்கு, ஆனால் எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நீ பண்ணுவ, ஆனால் என்னைய மட்டும் உனக்கு பிடிக்காதுல. யாரு சொன்னா உங்களுக்கு கருப்பு பிடிக்குங்கிறது? எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு கையில் கிடச்சது இதுதான், அதை உடுத்துட்டு வேகமாக வந்தேன், நேரம் ஆயிடுச்சுன்னு, வேற ஒன்றும் இல்லைங்க.
நீங்கள் ஒன்றும் உங்களுக்காக வந்துட்டு ஒன்றும் தப்பாக ஒன்றும் எடுத்துக்க வேணாமுங்க. என்னை மாமான்னு கூப்பிட மாட்டியாடி? ஆ ஒரு தடவை என்னை மாமான்னு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கெஞ்சுற மாதிரி கேட்குறான். அப்போ இவனும் அதெல்லாம் ஒன்றும் முடியாதுங்க. உங்களை உங்களை நான் எதுக்கு மாமான்னு கூப்பிடணும்? உங்களை மாமானெல்லாம் நான் கூப்பிட முடியாதுங்க. நீங்கள் எனக்கு மாமனும் இல்லைங்க. நீங்கள் எனக்கு மாமனும் இல்லை, உங்களை நான் மாமானும் கூப்பிட முடியாதுங்க. எதுக்குடி கூப்பிட மாட்டேன்? இந்த குண்டு மல்லி சின்ன வயசுல தோட்டத்தில் நான் உனக்கு பறிச்சு கொடுப்பேன். உனக்கு நான் ஆசையாக பூ கொட்டி நானே உன் தலையில் வச்சு விடுவேன். சின்ன குழந்தையா இருப்பல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் அப்போ நடந்தது. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் கூட இல்லைங்க. ஓ, ஞாபகம் இல்லையாடி? அப்போ நான் தான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சுற்றிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படின்னு முறுக்குறான். அப்போ அவளே அறியாமல் அவளும் மாமா கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து பார்க்குறா. அவளை அறியாமே மாமான்னு கூப்பிட்டுறா. அப்புறமா வாயில் கை வச்சுட்டு கையை பத்திரமா பார்த்துக்கோங்க. நேற்று கையிலேயே வேற என்ன பண்ணீங்க? இன்னும் காயம் இது முன்ன விட அதிகமால இருக்கு. என்ன பண்ணீங்க? என்னமோ பண்ண. என்ன தோ இங்க இது பேர் ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க. என் இதயத்தில் உட்காந்து எனக்கு ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எதையாச்சும் படத்தை பார்த்துட்டு வந்து சினிமா பார்த்துட்டு வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் கதை விடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைங்க. நீங்கள் அவங்க ஊருக்கு போங்க, நானே என் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காண்டி போறா. அப்போ ஜெயிக்க அப்படியே அவளோட கையை பிடிச்ச அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அந்த ஹக்கில் அவனோட தவிப்பு, ஏக்கம், காதல்னு எல்லாமே தெரியுது. அப்போ வயனும் அப்படியே ஜெயிக்கவே பார்த்து நின்றுட்டு இருக்கா. உன்னை எண்ணி பொட்டு வச்ச ஓலப்பாய போட்டு வச்ச இஷ்டப்பட்ட ஆசமச்சா என்ன மேலும் ஏங்க வச்சா ஒரு சனோ தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனோ தூங்கலையே அதுவும் மீனோ புரியலையே. ஓகேடா, இதை நான் முடிச்சுக்கிறேன். லைக் இவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ண டைம் கிடச்சிச்சு. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ரொம்ப பிஸியான மந்த் இது. ஸோ எல்லோரும் செகண்ட் பார்ட் எப்போலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க, சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லாதீங்க. ஸோ நான் கண்டிப்பாக போடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில விஷயம் இப்போ பேசணும். பேசினதுக்கப்புறம் நான் மற்றது சொல்கிறேன். ஸோ இந்த பாஷைங்கிறது வந்து நான் யூனோ பானுமதி மூவி, அந்த மூவியில் சாய் பல்லவி பேசுகிற அந்த ஒரு ஸ்லாங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். அந்த அந்த ஒரு மாதிரி கிராமத்து பாஷை. ஸோ அதை எனக்கு கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் என்னடா ரைமிங் இது, ஓகே, அதனால தான் நான் அந்த பாஷைகளை வந்து இங்கே கொண்டு வந்தேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இல்லை சாரி, அந்த பாஷையே வருது. உங்களுக்கும் ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை பாஷை வந்து வேணாக்கா, நீங்கள் நார்மலாகவே போயிருங்க பட்டிக்காடு பாஷை மாதிரினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம அந்த மாதிரி கூட போயிடலாம். ஸோ இதனோட நியூ ட்ரை தான். ஜிம்மிங்க்கு போட்ட அளவுக்குலாம் இது போகாது தான், ஐ நோ. பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த ஒரு வில்லேஜ் டைப், அந்த ஒரு பட்டிக்காடு டைப், அந்த மாதிரி போகும்போது இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ எப்போவுமே வந்து லைக் அந்த பாக்ஸர் மாமாவில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே லவ்வில் இருப்பாள். ஸோ இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு பாஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு வியூஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் பாட்டை பார்க்குறேன்டா. பிகாஸ் எனக்கு முக்கியமானது வந்து இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, இந்த கேரக்டர் எப்படி இருக்குது, அந்த சீன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தான் நான் கமெண்ட் செக்ஷனில் எதிர்பார்ப்பேன். ஸோ ஹாய், மிஸ் யூ, லவ் யூலாம் போடுறீங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த செகண்ட் பார்ட் வேணும் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஒவ்வொரு கமெண்ட்டாக நீங்கள் பண்ணாதீங்க. பிகாஸ் எப்படியா இருந்தாலும் நான் கண்டிப்பாக போட்டு தான் ஆவேன். அதுக்கு பதிலாக இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக செகண்ட் பார்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, ஓகேடா, ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு ஆர் எப்படின்னு சொல்லிட்டு மறைக்காமல் சொல்லுங்கள். ஸோ அப்படியே ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டையும் போட்டுட்டு அண்ட் ஹைப்பும் பண்ணி விட்டுருங்கடா. Okay, Pastos, stay safe and stay healthy. Love you all. Sarange.